ஜனநாயகன் படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் வெயிட்டிங்ல இருக்கு. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. ரஜினி, கமல் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற படம் இந்த வருஷத்துக்குள்ள பராபவ வருஷத்துக்குள்ள ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. விஜய் இந்த சட்டசபை தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு தயாராகிற வரைக்கும் படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்துல நயன்தாராக்கு தேசிய விருது கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜாதக அமைப்பு சூப்பரா இருக்கு. கொடிங்கிற அரசியல் படத்தை கூட நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க அரசியல்லையும் ஒரு மிகப்பெரிய லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சினிமாவை விட்டு அவங்க போக மாட்டாங்க. இன்னொரு 5 வருஷம் ஆனா கூட அவங்க ஹீரோயினா தான் நடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கதைகளை செலக்ட் பண்ணுவாங்க. சுந்தர் சி இயக்குனராக இருந்து நடிகராகி 2லையுமே சக்ஸஸ் காட்டிட்டாரு. 30 வருஷமா ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டை கொடுத்துருக்காரு. ரசிகர்களும் சுந்தர் சியை நல்லா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி தேர்தல்லையும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாங்கன்னு நம்புறேன். வணக்கம் நேயர்களே, இது ஓம்லி என்டர்டைன்மெண்டோட ராசிபல நிகழ்ச்சி. பராபவ தமிழ் புத்தாண்டு வருஷம் பிறக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ராசி பலன் எப்படி இருக்கும், யார் யாருக்கு விருது கிடைக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. நம்மளோட சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு ஜோதிட சிகாமணி ஜெயலட்சுமி மேம் அவங்க வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுல பிரபல நடிகர் நடிகைகளோட ராசி பலன் எப்படி இருக்கு மேடம்? பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே பஞ்சாங்கம் வாசிக்கிறது தமிழ்நாட்டோட வழக்கம். தமிழ் புத்தாண்டு 60ல இப்ப பராபவன்றது அருடோற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மகிழ்ச்சிகரமான ஆண்டா இருக்க போது. பொதுவா இந்த ஆண்டுல ராஜாவா குரு பகவான் வர்றாரு. குரு பகவான் ராஜாவா வர்றது ஒரு பக்கம் இருக்கு. அதோட பராபவ வருஷத்துல குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று அமர போறாரு. இதனால கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அற்புதமா இருக்கும். பொதுவா தமிழ்நாடு கலைத்துறை தமிழ்நாடு சினிமா துறை, டிவி, ஓடிடி இந்த மாதிரி இருக்கிற எல்லா பகுதியுமே ரொம்ப சிறப்பா அது நடிக்கிறவங்களுக்கு, இயக்குனர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஒரு சில நடிகர்கள் பேன் இண்டியா லெவல்ல போய் உச்சத்துக்கு போவாங்க. நிறைய பேருக்கு விருது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு படத்துக்கு, தமிழ்நாடு நடிகர்களுக்கு தேசிய அளவுல பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த வருஷம் விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? யாருக்கு கிடைக்கும்? இப்ப தமிழ்நாடு சினிமால நிறைய பேர் பேன் இண்டியா படம் தான் நடிக்கிறாங்க. மாதவன் கூட துரந்தர் 1, துரந்தர் 2ல நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு ரொம்பவே பிரபலமா பேசப்படுது. அவருக்கு நிச்சயம் விருது கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு. ஏன்னா மாதவனோட நடிப்பு அந்த ராணுவ அதிகாரி மாதிரியே, அந்த உளவுத்துறை அதிகாரி மாதிரியே இருந்துச்சு. மாதவனோட நடிப்பு அஜய் தோவாலோட அதே உடல் அமைப்பு, அவருடைய நடிப்பு, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பொருந்தி போச்சு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடினாங்க. அதே மாதிரி நடிகைகள்ல நயன்தாராவுக்கும் விருது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த பராபவ புத்தாண்டோட கணிப்புல சொல்லியிருக்காங்க. பராபவ தமிழ் புத்தாண்டுல எந்த நடிகர் நிறைய கலெக்ஷன் கொடுப்பாரு மேடம்? இந்த வருஷம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக தயாரா இருக்கு. விஜயோட ஜனநாயகன் வெயிட்டிங்ல இருக்கு. அது ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு. ஏன்னா விஜய் இப்ப அரசியலுக்கு போயிட்டாரு. போனாலும் அவரோட கடைசி படம்னு சொல்லக்கூடிய ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. அது ஜூன் மாசம் ரிலீஸ் ஆக வாய்ப்புன்னு சொல்றாங்க. ஜூன் மாசம் குரு பெயர்ச்சியும் நடந்துரும். கடகராசியில குரு பகவான் உச்சமிட்டு அமர்ந்துருவாரு. ஜனநாயகன் படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் வெயிட்டிங்ல இருக்கு. சிவகார்த்திகேயனோட படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் ஒரு கலெக்ஷனையும் கொடுக்கும். பராசக்தி ஓரளவு கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இவரோட சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இவன் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. ரஜினி, கமல் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற படம் இந்த வருஷத்துக்குள்ள பராபவ வருஷத்துக்குள்ள ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஷூட் வேகமா முடிஞ்சு, ஏன்னா ரசிகர்களோட எதிர்பார்ப்பு அப்படி இருக்கு. எப்ப ப்ரொமோ வந்தப்பயே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சோசியல் மீடியால பேசப்பட்டுச்சு. இவங்கள மாதிரியே நிறைய பேர் ரீக்ரியேட்லாம் பண்ணாங்க. அதனால இந்த படத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. புது இயக்குனர்கள் கொடுக்கக்கூடிய படங்கள் நிறைய போன வருஷம் நிறைய புது இயக்குனர்கள் கொடுத்த படம் தான் நிறைய ஹிட் ஆச்சு. ஈவன் யூத் இப்ப கென் கருணாஸ் கூட ஒரு படம் கொடுத்தாரு, நல்லா சக்சஸ் ஆச்சு. அதே மாதிரி சில புது இயக்குனர்கள் தமிழ் திரையுலகத்துக்கு வர போறாங்க. அவங்களும் பெரிய அளவுல கலெக்ஷனை கொடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். இப்போ ரஜினி, கமல் சேர்ந்து நடிக்க போறதா சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அவங்களோட படம் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா? இப்ப ரஜினிக்குன்னு ஒரு ரசிகர் வட்டம் இருக்கு. அவரு சூப்பர் ஸ்டார். கமல் உலகநாயகன், அவருக்குன்னு ஒரு ரசிகர் வட்டம் இருக்கு. 2 பேருமே பயணமே 50 வருஷமாவே தமிழ் திரையுலகில்
வந்துகிட்டே தான் இருக்கு. ரஜினி கமல் ஏரா. ரஜினியும் கமலும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே 16 வயதிலே சேர்ந்து நடிச்சாங்க. நெறைய படங்கள் ஒரு 2, 3 படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அது இவரு ஹீரோவா பண்ணா, அவர் வில்லனா பண்ணுவாரு. அந்த மாதிரி. அதுக்கு பிறகு 2 பேர் பாதையும் பிரிஞ்சிருச்சு. இவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இவரு உலகநாயகன் ஆயிட்டாரு. 2 பேருக்குமே ஒரு தனித்தனி ரசிகர் வட்டத்த வச்சுக்கிட்டாங்க. 45 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய முயற்சி. 2 ரசிகர்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இவர் அரசியலுக்கு போவேன்னாரு. ஆனா, அரசியல்ல போனா கூட சினிமால நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இவர் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி திருப்பி வரமாட்டேன். எனக்கு சினிமாவே போதும்னு முடிவு பண்ணிட்டாரு. 2 பேரோட ரசிகர்களுமே இத ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா ஒரு திருவிழாவா கொண்டாட தயாராயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படமா இந்த படம் ரஜினி, கமலும் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் அமைய போகுது. அப்ப ரசிகர்களுக்கு நல்ல விருந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, நிச்சயமா. திரை ரசிகர்களுக்கு இவங்க 2 பேர் மட்டும் ரஜினி ரசிகர்களோ, கமல் ரசிகர்கள் மட்டும் இல்ல. அவங்களுக்கு அடுத்தடுத்து வந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா? இன்னும் குழந்தை வரைக்கும் இருக்கிறவங்க கூட இன்னும் ரஜினி அங்கிள் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. கமலோட நடிப்ப யாருமே விரும்பாதவங்க இருக்க மாட்டாங்க. 2 பேருமே இந்த 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படத்த பார்க்கறதுக்கு பலதரப்பட்ட ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா கமல் இந்த படத்துக்கு அப்புறம் முழு நேரம் தன்னோட கவனத்தை நடிப்பு பக்கம் திருப்பிடுவாருன்னு சொல்றீங்களா? கமல் வந்துங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். தனித்து போட்டிட்டாரு. அப்புறம் அரசியல்ல இருந்தா கூட அவர் சினிமால கவனம் செலுத்தினாரு. பிக் பாஸ் போனாரு. நெறைய திரைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டு தான் இருக்காரு. முழு நேர அரசியல்வாதியா அவர் இறங்கவே இல்ல. கேட்டா நான் முழு நேர அரசியல்வாதியும் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப வந்து எலக்ஷன்ல போட்டியிடவே இல்ல. தன்னோட கட்சிய அவர் போட்டியிட வைக்கவே இல்ல. அவர் மட்டும் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. ஆனா, சிரஞ்சீவி அரசியலுக்கு போயிட்டு மறுபடியும் சினிமாக்கு வந்தார் இல்லையா? அது மாதிரி தான் கமலஹாசனும். அவருக்கு வந்து சினிமா தான் மெயின். அரசியல்ங்கிறது தான் இந்த பார்ட் ஆஃப் ஏதோ ரசிகர்கள் சொல்லிட்டாங்க. ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு அவர் வந்துட்டாரு. ஆனா, அந்த வெற்றிடத்த நிரப்ப அடுத்த அரசியல் தலைவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரா ஒதுங்க ஆரம்பிச்சுட்டாரு. இனி வந்து கமலஹாசன் தன்னோட முழு நேரத்தையும் சினிமா துறை சார்ந்த விஷயங்கள தான் இவன் நடிக்கலாம், படம் தயாரிக்கலாம். அவர் தயாரிச்ச படங்கள் சக்சஸ்ஃபுல்லா போயிருச்சு. அதனால படம் தயாரிப்பு, ஓடிடி, சீரிஸ், வெப் சீரிஸ் அந்த மாதிரி இறங்கிருவாரு. தன்னுடைய முழு நேரத்தையும் கலைத்துறையில தான் இனி அவர் செலவிடுப்பாரு. விஜய் படமான ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆகும்? அது ஒரு வெற்றி படமா அமைய வாய்ப்புகள் இருக்கா? எல்லோருடைய கேள்வியுமே இப்ப விஜய் மேல தான் இருக்கு. எல்லாருடைய ஃபோக்கஸ். அது அரசியலாகட்டும், சினிமாவாகட்டும். விஜய்னாவே ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருக்கு. அவருக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுல வந்து ஜாதக ரீதியா பார்த்தாலும் அவருக்கு நல்லா தான் இருக்கு. அவரோட அந்த தசா புத்தி பார்த்தாலும் நல்லா தான் இருக்கு. அவர் வந்து சினிமால வந்து எவர் கிரீன் ஹிட் அடிச்சவரு. ரொம்ப வருஷமாவே அவர் ஒரு டாப் ஹீரோவா இருக்காரு. சினிமா விட்டுட்டு தான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் அவரோட கடைசி படம். ஆனா ரிலீஸ் ஆகுறது தாமதமாவே இருக்கு. பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்ற மாரி தாமதமா வந்தா கூட, ஒரு மிகப்பெரிய ஹிட்டுக்காக தான் அந்த படம் காத்துக்கிட்டு இருக்கு. அவருடைய ரசிகர்களும் அதத்தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. கொண்டாட தயாராயிட்டு இருக்காங்க. வரப்போற குரு பெயர்ச்சி ஜூன் மாசம் குரு பெயர்ச்சி இருக்கு. அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எலக்ஷன் முடிஞ்சிரும் அதுக்குள்ள. ரிசல்ட்டும் வந்துரும். அவர் அரசியலுக்கு போறாரா? சினிமாவுக்கு வரப்போறாரா? அப்படிங்கிறத அந்த ஜனநாயகன் படம் தீர்மானிக்க போது. ரசிகர்களோட எதிர்பார்ப்ப ஃபுல்ஃபில் பண்ற மாரி மிகப்பெரிய ஹிட் அடிக்க போது ஜனநாயகன். அப்போ விஜய் மறுபடியும் சினிமாக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. சினிமாவுல இருந்து அரசியலுக்கு போனவங்க ஒரு சிலர் மட்டும் தான் சினிமாவுல ஓய்வை அறிவிச்சுட்டு அரசியல்ல முழு நேரமா இருக்காங்க. சரத்குமார்லாம் முழு நேர அரசியல்வாதி கிடையாது. நெறைய படங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகும் அரசியல்ல இருந்து எம்பியா இருந்தப்ப கூட அவர் வந்து சினிமால நடிச்சுட்டு தான் இருந்தாரு. இப்பயும் கூட அவர் நெறைய படங்கள் பண்றாரு. ஆனா தான் ஒரு அரசியல்வாதின்னு தான் சொல்லுவாரு. கமலும் அதே மாரி தான். அரசியல்ல இருந்தாலும் சினிமா பண்ணுவாரு, டிவி புரோகிராம் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. டி. ராஜேந்தர் நெறைய நடிகர்கள் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் தான். ஈவன் பவன் கல்யாண் கூட பாருங்க, துணை முதல்வரா இருக்காரு. சினிமால நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. தன்னோட பேஷனே வந்து சினிமா தான். தன்னுடைய ரசிகர்கள மகிழ்விக்கிறது தான் என்னோட வேல. இது வந்து 5 வருஷத்துல முடிஞ்சிரும் அப்படின்னே சொல்லியிருக்காரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அது மாதிரி தான் விஜய் வந்து இதுதான் தன்னோட கடைசி படம் அப்படின்னு சொன்னா கூட அவருடைய ரசிகர்கள் விடமாட்டாங்க. இந்த ஜனநாயகன் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும். இதுல கிடைக்கிற வரவேற்பு விஜய்க்கு ஒரு ஆசைய குடுத்துரும். சரி இன்னொரு படம் பண்ணலாம். ஏன்னா அடுத்த எலக்ஷன் 2029 தான் பார்லிமென்ட் எலக்ஷன். அதுவரைக்கும் இந்த 3 வருஷம் கேப்ன்றப்ப சினிமா மூலமா தன்னை அடையாளப்படுத்திக்கிறது, தன்னுடைய கருத்துக்கள சொல்றது வந்து சினிமா மட்டும் தான். அதனால அதுல கன்டின்யூ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் இன்னும் 2 படம் கூட நடிக்கலாம். அதுக்காகத்தான் தயாரிப்பாளர்களும், இயக்குனர்களும் கதைய வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. விஜய் இந்த சட்டசபை தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்த பார்லிமென்ட் தேர்தலுக்கு தயாராற வரைக்கும் படத்துல நடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப விஜய் இனிமே வெள்ளித்திரையில நெறைய பார்க்கலாம். நெறையன்னு சொல்ல முடியாது. முழு நேர சினிமாவாதியா இல்லன்னா கூட 1, 2 படங்கள் நடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்தல் செலவுகள் முடிஞ்ச பிறகு செலவுக்கு காசு வேணும்ல. நெறைய செலவுகளுக்காக அவர் நம்பி இருக்கிறது சினிமாவ மட்டும் தான். அதனால கண்டிப்பா நடிப்பாரு அவர். அப்ப இந்த விஷயம் விஜய் ரசிகர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் இருக்கும். நிச்சயமா. எலக்ஷன்லயும் ஒரு மகிழ்ச்சிய குடுப்பாரு.
சினிமா மூலமாகவும் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பாரு. விஜய் மீண்டும் படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவரோட ரசிகர்கள் எல்லாம் இது ஒரு புத்தாண்டாவே கொண்டாடுவாங்க. நிச்சயமா ரசிகர்களுக்கு இது ஒரு நல்ல தகவலாகவும் இருக்கும். அரசியல் மட்டும் இல்ல, சினிமாவிலையும் அவர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாருன்னா ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். அடிக்கடி சர்ச்சையில சிக்கிற த்ரிஷா நயன்தாராவோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு? திரிஷா 1996ல சினிமாக்கு வந்தாங்க. நயன்தாரா அதே மாதிரி சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. 2 பேருமே எவர் கிரீன் ஆக்ட்ரஸா இருக்காங்க. நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. இவங்க வந்து இன்னமும் ஹீரோயினா தான் நடிச்சிட்டு இருக்காங்க திரிஷா. இவங்க 2 பேரோட ஜாதகத்த பார்க்கிறப்ப திரிஷாக்கு வந்து மூல நட்சத்திரம். தனுசு ராசி. தனுசு வந்து வில்லு மாதிரி. வச்ச குறி தப்பாது. அவங்க சினிமாவுக்கு வர்றப்ப துணை நடிகையா வந்தா கூட, அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருடைய வளர்ச்சிய தான் காட்டுது. கொடிங்கிற அரசியல் படத்த கூட நடிச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ் கூட இப்ப வைரல் ஆயிக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து அவங்க அரசியல்லயும் ஒரு மிகப்பெரிய லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சினிமாவ விட்டு அவங்க மாட்டாங்க. இன்னொரு 5 வருஷம் ஆனா கூட அவங்க ஹீரோயினா தான் நடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கதைகள செலக்ட் பண்ணுவாங்க அவங்க. அதே மாரி நயன்தாரா கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் பிறந்த பிறகும் இப்ப பேன் இண்டியா படங்கள்லாம் பண்றாங்க. இன்னும் நெறைய அவங்களுக்கு வந்து பேன் இண்டியா படங்கள், பாலிவுட் அப்படின்னு போறதுக்கெல்லாம் நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்துல நயன்தாராக்கு தேசிய விருது கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜாதக அமைப்பு சூப்பரா இருக்கு. 2 நடிகைகளுமே என்னைக்குமே எவர் கிரீன் தான். ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. நயன்தாரா இல்லன்னா திரிஷா இல்லன்னா நயன்தாரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா திரிஷாவும் இந்த பக்கம் இருப்பாங்க. நயன்தாராவும் இருப்பாங்க. என்னைக்குமே ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. த்ரிஷா அரசியலுக்கு வருவாங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி நயன்தாராவும் அரசியல் பக்கம் வருவாங்களா? நயன்தாரா வந்து ஃபேமிலி கேர்ள் ஆயிட்டாங்க. 2 குழந்தைங்க வந்துட்டாங்க. அதனால நயன்தாரா அரசியலுக்கு வர சான்ஸ் இல்ல. திரிஷா அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. சினிமா இயக்குனரா இருந்த சுந்தர் சி இயக்குனரா இருந்து நடிகராகி இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவரோட வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு மேடம்? சுந்தர் சி வந்து ஒரு கிராமத்துல இருந்து இயக்குனரா வந்தவர். அந்த இயக்குனர் வெற்றி வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, குஷ்புங்கிற ஒரு இல்லத்தரசி அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அவருடைய ஒவ்வொரு வெற்றியும் சக்சஸ்ஃபுல் தான். அவர் பின்புலமா ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கிறது அது குஷ்பு மேடம் நல்லா நிரூபிச்சாங்க. அவங்க தான் அரசியலுக்கு போனாங்க. அரசியலுக்கு போனாலும் அடுத்தடுத்த படிநிலைகளா அவங்களுக்கு கிடைச்சது, சக்சஸ் கிடைச்சது. ஆனா அவங்களால தேர்தல்ல இன்னும் ஜெயிக்க முடியல. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இப்ப அவருடைய கணவர் வந்து முதல் முறையா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு டக்குன்னு ஒரு வேட்பாளரா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மதுரை மத்தியில போட்டியிடுறாரு. மதுரை மக்கள் வந்து சுந்தர் சிய நல்லா கொண்டாடுவாங்க. குஷ்புவுக்கே கோயில் கட்டின ஊரு. அதனால அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சுந்தர் சி இயக்குனரா இருந்து நடிகராகி 2லயுமே சக்சஸ் காட்டிட்டாரு. 30 வருஷமா ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்ட குடுத்திருக்காரு. ரசிகர்களும் சுந்தர் சிய நல்லா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி தேர்தல்லையும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றிய குடுப்பாங்கன்னு நம்புவோம். இப்போ சிவகார்த்திகேயன் விஜய் ரசிகர்கள் கிட்ட சோசியல் மீடியால நிறைய அடி வாங்கிட்டாரு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிவகார்த்திகேயன் வந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். அவர் அவிட்ட நட்சத்திரம். ஆனா 1ஆம் 2ஆம் பாதமா இருந்தா மகர ராசியா இருக்க வாய்ப்பு இருக்கு. 3, 4 பாதமா இருந்தா கும்பராசியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது 2ல தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா அவர் அவிட்ட நட்சத்திரம் தான். அவிட்ட நட்சத்திரக்காரங்க தவிட்டு பானையெல்லாம் பொன்னாகும் அப்படின்பாங்க. இவர் வந்து ஆங்கரா இருந்து ஒரு நடிகராகி அவர் வந்து ரசிகர்கள மகிழ்விக்கிற விதமான கதைக்களத்த தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வெற்றியா அடைஞ்சிருக்காரு. அமரன் படம் அவருக்கு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட். எல்லா தரப்பு ரசிகர்களையும் சென்றடைஞ்சது. சிவகார்த்திகேயன குழந்தைகளுக்கும் பிடிக்கும், பாட்டிகளுக்கும் பிடிக்கும், தாத்தா பாட்டிகளுக்கும் இளைஞர்களுக்கும் பிடிக்கும். அந்த அளவுக்கு அவர் சமூக வலைத்தளத்துல ஒரு பேக்ராப் வச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு மீடியா இருக்கு. பிஆர் மீடியா இருக்கு. அது நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தயாரிப்பும் அதே மாரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு குடுக்குற மாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய் வந்து கரெக்ட்டா ஒரு துப்பாக்கிய குடுத்து, "சிவா நீங்க துப்பாக்கிய வச்சுக்கங்க" அப்படின்னு சொன்னப்ப கொண்டாடினது விஜய் ரசிகர்கள் தான். விஜய்க்கு அடுத்து ஏன்னா அவர் அரசியலுக்கு போயிட்டாருன்னா, அடுத்து நம்ம சிவகார்த்திகேயன ஏத்தி விடணும் அப்படின்னு தான் நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் பராசக்தி படத்துல அவங்க ப்ரொடியூசர்ஸ் பண்ண ப்ரமோஷன்னால விஜய் ரசிகர்களுக்கு கோவமாயிடுச்சு. சமூக வலைத்தளம் ஏன்னா விஜய் படமும் சிவகார்த்திகேயன் படமும் ஒண்ணா மோதுது. பராசக்தியும் ஜனநாயகனும் மோதுற மாரி இருந்துச்சு. அதுல தான் விஜய் ரசிகர்களுக்கு கோவமாச்சு. சமூக வலைத்தளத்த அவர் அடி அடின்னு அடிச்சாங்க. இருந்தாலும் சிவகார்த்திகேயனுக்கு நல்ல பேர் தான் கிடைச்சது. அவரோட அடுத்த படம் 26வது படம். சிவகார்த்திகேயனோட பர்த்டே 17 1/7/8 26 2/6/8 இந்த கூட்டுத்தொகை ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த பராபவ வருஷம் இந்த கிரக நிலைகளும், இந்த குரு பெயர்ச்சியும், குருவோட பார்வை நேரா சிவகார்த்திகேயனோட ராசி மேல விழப்போகுதும், ரொம்ப அற்புதமான யோகத்த குடுக்கும். அவருக்கு பெரிய பிளாக் பஸ்டர் அவர் படம் தயாரிக்கிற படமும் பிளாக் பஸ்டராவும் நல்ல வசூல குடுக்கும். அவர் நடிக்க போற படங்களும் இனி பிளாக் பஸ்டர் ஆகும். இனி அவருக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்கு. அவருடைய குடும்ப வாழ்க்கையிலயும் இருந்த சர்ச்சைகளையும் முடிவுக்கு வரும்.
சினிமா வாழ்க்கையில இருந்த சர்ச்சைகளும் முடிவுக்கு வரப்போகுது. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு வருஷத்துல எங்களுக்கு இருந்த நிறைய சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொன்னீங்க மேடம். ரொம்ப நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில கண்டிப்பா சந்திப்போம். ரொம்ப நன்றி மேடம். வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. ஓம்லி என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹோம்லி என்டர்டைன்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஷோல சந்திப்போம். வணக்கம்.